வாழ்க வளமுடன். நான் உங்கள் தோழி லலிதா. இன்னைக்கு டாபிக் என்ன? நம்ம ஆசைகளை எப்படி உண்மையாக்குவது, அதுக்காக எப்படியெல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஆசை கண்டிப்பா இருக்கும். ஆசை இல்லாத மனுஷன் யாராவது இருக்காங்களா? கடவுள் கண்டிப்பா கீழே இறங்கி வந்து என்ன ஆசையோ அதை கேளு அப்படின்னு சொல்றப்போ குருவி ரொட்டி குச்சி மிட்டாய் கேட்கறது கூட ஒருத்தரோட ஆசையா இருக்கலாம். ஏன்பா அவன் ஆசைப்பட்டதை கேட்க வாய்ப்பு கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருக்கான், குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வேணும்னு கேட்குறியே அப்படின்னு மன வருத்தமா இருக்கும் தான். ஆனா அவங்க ஆசை அவங்களுக்கு பெருசு. பெரிய பணக்காரராகவே இருந்தாலும், தான் சொடுக்கு போட்டா எல்லாமே கிடைக்கணுங்கிற சூழ்நிலையே இருந்தாலும் அவங்களுக்கு கூட ஏதோ ஒரு சின்ன ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கும். யார்கிட்ட போய் நம்ம ஆசையை கேட்கறதுன்னு தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இந்த பிரபஞ்சம் யாராவது அவன் ஆசையை நம்ம கிட்ட கேட்க மாட்டானான்னு ஏங்கிக்கிட்டே இருக்கும். வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கே தேடி அலைந்தாயோ, அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பிரபஞ்சத்தை கூட கண்டுக்காம வேற யார்கிட்டயோ போய் நம்ம ஆசையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். பாலே இங்கே தேரலே பாயாசம் கேக்குதா அப்படின்னு நாம நம்ம ஆசையை மட்டம் தட்டி நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டு ஜாலியா கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு போயிடுவோம். சரி, நாம இப்ப டாபிக் உள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. ஸ்பேஸுக்குள்ள போனா மனுஷன் வளர்ந்துடுவானா? ஆச்சரியமான விஷயமா இருக்கா? இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. பதில தெரிஞ்சுக்கணுமா? கடைசி வரை பாருங்க. பிரபஞ்சங்கிறது அவங்களோட நம்பிக்கையை பொறுத்தது. சில பேர் அதை கடவுள்னு சொல்லுவாங்க, சில பேர் பிரபஞ்சமா அது ஒரு பெரிய சக்தின்னு சொல்லுவாங்க, சிலர் அவங்க மதத்துக்கான கடவுள் பெயரை வச்சு சொல்லுவாங்க. இதெல்லாமே பிரபஞ்சத்துக்கான பல வகையான பெயர்கள் தான். பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கிற ரிக்வெஸ்ட் எல்லாம் அவங்க சூழ்நிலைக்கேற்ப வித்தியாசப்படும். சில நேரங்கள்ல அது ரிக்வெஸ்டா இல்லாம ஆசையாதான் இருக்கும். சில நேரங்கள்ல அழுது புரண்டு கடவுளே ப்ளீஸ் 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 எப்படியாச்சும் பாஸ் ஆயிடணும் அப்படின்னு மன்றாடுவோம். ஒருவேளை ஆசைப்பட்டது கிடைக்கலனா அதிகாரம் பண்ணுவோம், கெஞ்சி மிரட்டி எல்லாம் பண்ணுவோம். இதெல்லாமே ஒரே ஒரு கேள்வியைத்தான் தூண்டுது. அது என்னன்னா, எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு தேவையானதை கேட்கறது? அதுக்கு சரியான வழி ஏதாவது இருக்கா? கெஞ்சி கேட்டா சீக்கிரம் கிடைக்குமா, இல்ல டிமாண்ட் பண்ணி கேட்டா சீக்கிரம் கிடைக்குமா? எல்லா கேள்விகளுக்கும் விடை இருக்கு. இந்த பிரபஞ்சம் ரொம்ப தாராளமானது. அது எப்பவுமே நம்ம ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் தான் வாழ வைக்கும். எப்பவுமே சரியான வழியில் நடத்தும். நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் என்னன்னு பிரபஞ்சத்துக்கு நல்லாவே தெரியும். நம்ம வாழ்க்கையில என்ன போய்கிட்டு இருக்கோ அது கூடவே பிரபஞ்சமும் இருக்கும். நாம அரண்டு புரண்டு கேட்டாதான் பிரபஞ்சம் கொடுக்குங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை யோசிச்சாலே போதும். யார் அங்கே, இவன் கேட்டபடி வரத்தை கொடு அப்படின்னு பிரபஞ்சம் ஆணையிடும். நம் எண்ணங்கள் என்னவா இருக்கோ அதிலிருந்து தான் பிரபஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துக்கும். தேவையில்லாம டிமாண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, கெஞ்சி கேட்கணும்னு அவசியம் இல்லை. என்ன கேட்குறோமோ அதை எதிர்பார்க்குற மாதிரியான எண்ணங்களை வெளியிட்டாலே அதை அடையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. கூடவே அதுக்கான செயல்களை செய்யணும். பிரபஞ்சம் கூட ஒரு தனி வழியில கம்யூனிகேஷன் பண்ணலாம். உங்க செயல்கள் எல்லாமே நீங்கள் கேட்ட விஷயங்களை ரிசீவ் பண்ற மாதிரி தான் இருக்கணும். அதனால எண்ணங்களை சரியா வச்சுக்கணும். பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறப்போ நான் சொல்ற இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 1, பிரபஞ்சங்கிட்ட பேசணும். எப்படி பிரபஞ்சத்தோட பேசுறது? பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறது ரொம்பவே சிம்பிளான விஷயம்தான். நீங்க என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை மனசுக்குள்ள நினைச்சாலே போதும். அதுவே பிரபஞ்சத்துக்கு போதுமானதா இருக்கும். இல்ல எனக்கு சத்தம் போட்டு தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டா சத்தம் போட்டு சொல்லுங்க. இல்லைனா ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுத ஆரம்பிங்க. மனசுக்குள்ள நினைக்கிறது, சத்தம் போட்டு சொல்றது, எழுதுறது, இப்படி எதுவா இருந்தாலும் நீங்க என்ன ஆசைப்பட்டு கேட்குறீங்களோ அதை அதிகம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த விஷயம் மறக்காம உங்க நினைவுகள்ல இருக்கணும். பல வகையான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பார்த்துருக்கோம். அதுல ஒரு வகையை கூட பின்பற்றலாம். இன்னும் சிறந்த வழி, ஒரு பேப்பர் எடுத்து நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை எழுதி
எப்பவும் நீங்க எந்த இடத்தை அதிகமா பார்ப்பீங்களோ அந்த இடத்துல ஒட்டி வச்சிடுங்க. ஒரு விஷன் போர்டு மாதிரி உருவாக்குங்க. எப்பவுமே உங்க விஷ் மைண்டோட உச்சத்துல இருக்கணும். ஸ்டெப் நம்பர் 2, தெளிவா சுருக்கமா கேட்கணும். பிரபஞ்சத்துக்கிட்ட நாம ஆசைப்பட்டு கேட்ட விஷயம் கிடைக்கணும்னா அது நம்ம கேட்குற விதத்துல தான் இருக்கு. நூடுல்ஸா பாஸ்தாவான்னு முடிவெடுக்கிறப்போ எனக்கு ரெண்டும் வேணுமே, ரெண்டும் என் 2 கண் மாதிரி, இதை எப்படி நான் பிரிச்சு பார்ப்பேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே பல சிந்தனைகளும் ஓடும். இதுதான் எனக்கு வேணுங்கிறதுல முடிவெடுக்கிறப்போ பல சிந்தனைகள் முடிவெடுக்க விட மாட்டேன், எப்படி நீ முடிவெடுக்கிறேன்னு பார்த்துடுறேன் அப்படின்னு நமக்கே சவால் விடும். தெளிவில்லாத சிந்தனைகளோடு நாம ஆசைப்பட்டதை கேட்கக்கூடாது. ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறப்போ என்ன வேணுமோ அதுல தெளிவா இருக்கணும். எது அதிகமான தேவையோ முக்கியமான தேவையோ அதை கேட்க தயாரா இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க கேட்குற விஷயத்துல சீரியஸ்னஸ் இல்லாம நாம கேட்கறத கேட்டு வைப்போம் அப்படின்னு பேர் ஆசைய கேட்கறத கேட்டு விட்டுட்டா பிரபஞ்சமும் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுடும். உங்களுக்கு இருக்கிற எல்லா தேவைகள் எல்லா ஆசைகள் மொத்தத்தையும் ஆராய்ச்சி பார்த்துட்டு எது அதுல ரொம்ப முக்கியமோ எது அதுல ரொம்ப வேண்டியதோ அதை கேட்கணும். அதே மாதிரி என்ன கேட்குறோமோ அது ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். வளவளன்னு கேட்டா என்ன கேட்டோம்னு பிரபஞ்சத்துக்கே புரியாது. குழப்பங்களை மைண்ட்ல வச்சுக்காம இப்ப மேனுஃபேக்சரிங் பண்றாங்களோ இல்லையோ எனக்கு 10 பைசா பல்லி மிட்டாய் தான் வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சுருக்கமா கேட்கணும். பல்லி மிட்டாய் எப்படி இப்படி இருக்கும், இந்த ஷேப்ல பண்ணுவாங்க, தேன் மிட்டாய் கூட நல்லா தான் இருக்கும், ஆனா அதை வாங்க வேணாம், இப்படி எல்லாம் சுத்தி வளைச்சி மைண்டை எங்கேயோ கொண்டு போனா எண்ணங்கள் நிலையா இல்லாம என்ன கேட்குறீங்கன்னே புரியாம பிரபஞ்சம் குழம்பிடும். கடைசியில எதுவுமே கிடைக்காம போயிடும். அதனால என்ன கேட்கணுமோ அதை சுருக்கமா வச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 3, எனர்ஜி வைப்ரேஷன்ஸை அதிகப்படுத்துறது. லா ஆஃப் அட்ராக்ஷனை அடிப்படையா வச்சுதான் நாம ஆசைப்படுறது பிரபஞ்சம் மூலமா நம்ம கிட்ட வந்து சேரும். பிடிச்ச விஷயத்தை ஈர்க்கும். உதாரணத்துக்கு 2 கார் வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப கார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா முதல்ல எண்ணங்களா தான் இருக்கும். அந்த எண்ணம் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அப்ப அந்த எனர்ஜி பிரபஞ்சத்துக்கு போய் 2 கார் எந்த இடத்துல இருக்கோ அதை அட்ராக்ட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ நீங்க ஆசைப்படுற அந்த விஷயம் வெளியிடுற ஒரு எனர்ஜியும் பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கிற அதோட எனர்ஜியும் ஒருங்கிணைஞ்சி ஆசைப்பட்டதை அடைய வைக்குது. இதைத்தான் லைக் அட்ராக்ட்ஸ் லைக்னு சொல்லுவாங்க. ஆசைப்பட்டதை அடைய சரியான எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுல சிறந்த வழிகள் கற்பனை பண்றது, அஃபர்மேஷன்ஸ் எழுதுறது, தியானம் பண்றது, நன்றி உணர்வை பிராக்டிஸ் பண்றது, இதெல்லாம் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். நம்ம ஆசைகளை அடையறதுக்கு இதெல்லாமே எளிமையான வழிகளா உதவி பண்ணும். ஸ்டெப் நம்பர் 4, செயல்கள். இப்ப எண்ணங்களை வச்சாச்சு, இதை மட்டும் வச்சு பிரபஞ்சம் நாம ஆசைப்பட்டதை கொடுத்துடும். ரொம்ப சீக்கிரம் ஆசைப்பட்டதை அடையணும்னா அதுக்கு மனசால சில செயல்களை செய்யணும். அதாவது அதுக்கு சம்பந்தப்பட்ட செயல்களை செய்யணும். ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க, ஆனா அதுக்கு செயல்கள் எதையுமே செய்யாம ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு நீங்கள் உதவ தயாரா இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே பிரபஞ்சமும் நல்லாவே உதவ ஆரம்பிக்கும். ஆசைப்படுற விஷயங்கள்லே தான் உங்க கவனம் முழுக்க இருக்கணும். உதாரணத்துக்கு சொந்தமா உங்களுக்கு ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க. அதை மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற எனர்ஜி பிரபஞ்சத்தை அடைஞ்சிடும். அப்படியே மல்லாந்து படுத்து விட்டத்தை பார்த்து ஆசைப்பட்டதை நினைப்போம், பிரபஞ்சம் தந்துடும் அப்படின்னு சோம்பேறியா படுக்க கூடாது. இவன் என்ன சரியான மண்டைக்கோளாறு உள்ளவனா இருப்பான் போலியே, அவன் ஆசைப்பட்டதை அடைய ஒரு துளி கூட அசைய மாட்டேங்கிறான் அப்படின்னு பிரபஞ்சம் கண்டுக்காம போக ஆரம்பிச்சிடும். மளிகை கடை ஆரம்பிக்க என்னெல்லாம் பண்ணலாம், எந்த கடையை பிடிக்கலாம், எவ்வளோ வாடகை, பொருட்கள் எந்த வகையான பொருட்கள் எடுக்கணும், எவ்வளோ முதல் போடணும், இந்த மாதிரி பல வகையான சிந்தனைகளோட செயல்களை செய்ய ஆரம்பிக்கணும். அந்த செயல்கள் மூலமா பிரபஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு வேண்டியதை சொடக்கு போடுற நேரத்துல கொடுத்துரும். சொல்லாதே செஞ்சு காட்டுன்னு ஒரு டயலாக் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், நாம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். நினைக்கிறதையும் வாயால சொல்றதையும் விட ஒரே ஒரு முயற்சி செயல்ல செஞ்சு காட்டிட்டா ஆசைப்பட்டதை சீக்கிரமே அட்ராக்ட் பண்ணிட முடியும். ஸோ இப்ப
செயல்ல ஈடுபட ஆரம்பிச்சாச்சு. ஸ்டெப் நம்பர் 5, நம்பிக்கை. அதானே எல்லாம், பிரபஞ்சம் எல்லாத்தையும் தரும்னு நம்பிக்கை வைக்கணும். சிந்தனை, செயல் எல்லாம் ஒரு வேளை செஞ்சுட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ, இல்ல கிடைக்கும், ஒருவேளை கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது? இந்த மாதிரி சந்தேகங்கள் வரக்கூடாது. இந்த மாதிரி சந்தேகங்கள் உங்க எண்ணங்களை நிலையா நிறுத்தி வைக்காது. பிரபஞ்சமா இல்ல இவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். என்னெல்லாம் ப்ராசஸ் பண்றீங்களோ அது எல்லாத்து மேலேயும் ஆழமா நம்பிக்கை வைக்கணும். பிரபஞ்சம் எப்பவுமே என் பக்கம்தான், எப்பவும் எனக்கு முதுகெலும்பா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஆணிவேரா பதிஞ்சிருக்கணும். ஒரே நாள்ல இந்த நம்பிக்கை டெவலப் ஆகிடாது. பொறுமை, நேரம், விடாமுயற்சி இதெல்லாம் தான் நம்பிக்கை வலுவாக்கும். ஸோ ஒரு விஷயத்தை சீக்கிரம் அடையணும்னு நினைச்சா அதுக்கான நம்பிக்கையை வலுப்படுத்திக்கணும். அப்போதான் அந்த நம்பிக்கை நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் படிப்படியா கட்டமைக்கும். இந்த நம்பிக்கை தான் பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். ஸ்டெப் நம்பர் 6, பொறுப்பை பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுக்கறது. ஒரு இலக்கை அடையணும்னா அதை பத்தின எண்ணம் மனசோட உச்சத்துல இருக்கணும். அதுக்காக அதையே சிந்திச்சுக்கிட்டு சாப்பிடாம தூங்காம பைத்தியமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சிந்தனைகளுக்கும் ஒரு அளவு இருக்கு. இலக்கும் ஆசையும் ஒரு பக்கம் இருக்கணும், நடைமுறை வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கணும். ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி குழப்பிக்க கூடாது. முன்னாடி சொன்ன எல்லா ப்ராசஸையும் முடிச்சிட்டு ஆசைகள் எல்லாம் கேட்டாச்சு, திருப்தியா இருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே பிரபஞ்சத்துக்கிட்ட முழுமையா போக விட்டுடணும். அதாவது சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூச்சை நல்லா இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப கற்பனை பண்றது, அஃபர்மேஷன்ஸ் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு ஓய்வெடுக்கணும். மூச்சு நல்லா இழுத்து விட்டு எண்ணங்களை அலைபாய விடாம, எண்ணங்களை குழப்பிக்காம நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். ஒரே அடியா அந்த விஷயத்தை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருந்தா அது நெகட்டிவ் எனர்ஜி ஆயிடும். ஏன்னா அந்த எண்ணம் 24 மணி நேரம் இருக்கிறப்போ நடைமுறை வாழ்க்கை பாதிக்கப்படும். அப்போ அது கண்டிப்பா நெகட்டிவ் எனர்ஜி தான் வெளியிடும். ஸோ மொத்த எனர்ஜி வைப்ரேஷன்ஸும் வேஸ்ட் ஆயிடும், மேலிருந்து கீழே இறங்கிடும். ஸோ ஆசைப்பட்டதை அடையணும்னா எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு பிரபஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துக்கும்னு அது கையில ஒப்படைச்சிடணும். இப்ப முன்னாடி கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும், ஸ்பேஸ்ல கிராவிட்டின்னு ஒண்ணு சொல்ற ஈர்ப்பு சக்தி இருக்காது. ஸ்பேஸுக்கு போன ஆஸ்ட்ரோநாட் அங்கே தங்கி இருந்தப்போ கிட்டத்தட்ட 2 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் வளர்ந்துருக்காங்களாம். காரணம் என்னன்னா ஈர்ப்பு சக்தி இல்லாததுனால மனுஷங்களோட முதுகெலும்புல இருக்கிற டிஸ்க் விரிவடைய ஆரம்பிச்சிடுமா. அதனாலதான் அவங்க வளர்றதா சொல்லப்படுது. இது சும்மா கட்டுக்கதை இல்ல, உண்மையாலுமே ஸ்காட் கெல்லி என்கிற ஆஸ்ட்ரோநாட் 340 நாட்கள் ஸ்பேஸ்ல இருந்துட்டு பூமிக்கு வந்தப்போ அவரோட இரட்டை சகோதரரை விட வளர்ந்து போய் வந்தாராம். இப்ப சில பேர் கண்டிப்பா ஸ்பேஸுக்காவது போலாம்னு இருக்குமே, போனால் எனக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட் போடுங்கப்பா. சரி, அடுத்த இப்ப டாபிக் உள்ள போலாமா? பிரபஞ்சத்துக்கிட்ட ஆசைப்பட்டதை கேட்கறதுக்கான ஸ்டெப்ஸ். அதுல ஸ்டெப் நம்பர் 7, அறிகுறிகளை கண்காணிக்கிறது. எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு ஒப்படைச்சிட்டு கண்டுக்காம இருக்காம நம்ம ஆசைப்பட்டதை நடக்கிறதுக்கான ஏதாவது அறிகுறிகள் நமக்கு தெரியுதான்னு பார்க்கணும். மளிகை கடை பிசினஸுக்கு குறைந்த வாடகையில நல்ல இடமும் நல்ல பார்ட்னரும் கிடைக்கிறாங்க, எல்லாமே ஒத்து போகுதுன்னா அப்ப பிரபஞ்சம் உங்க ஆசையை ஏத்துக்கிட்டு அதை செயல்படுத்துதுன்னு அர்த்தம். இப்ப ஒரு ஓரமா உட்கார்ந்து எல்லாத்தையும் அழகா வேடிக்கையும் பார்க்கலாம். எப்போ வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு கழுகு மாதிரி கண்ணை விரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிரபஞ்சம் நம்ம ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்புகள் மாதிரியான ஆசீர்வாதங்களை அனுப்பும். வாய்ப்புகளை கண்டுபிடிக்க ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு அறிகுறி கொடுத்தா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு ஆப்ஷனையும் சேர்த்து கேட்டுடுங்க. ஒருவேளை வாய்ப்புகள் கிடைச்சிட்டா 2 கையாலையும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அதுக்கான பெஸ்டை பண்ணுங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட பணத்தை கேட்டா அது உடனே ஒரு பெட்டி நிறைய அடுக்கி மாடியில கொண்டு வந்து வைக்கும்னு சோம்பேறித்தனமான ஆசையை வைக்கக்கூடாது. ஒருத்தரை ரொம்ப நேசிக்கிறீங்க, அவங்க உங்ககிட்ட வந்து சேரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல, அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே அப்படின்னு
ஏதோ மேஜிக் பண்ண மாதிரி அவங்க உங்க முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். டிவியில் வர ஷோஸ் சுவாரஸ்யமாக போனோம்னாலே 10,000 கேம்ஸு, 1500 காமெடி எல்லாமே வைக்கிறோம்னா பிரபஞ்சமும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை எதிர்பார்த்து வாய்ப்புகளை கொடுத்து அதை படுத்துறோமான்னு பார்க்கறதுல தப்பு இல்லையே. சின்ன சின்ன கேப்பையும் பயன்படுத்திக்கணும். குட்டி வாய்ப்புகளை மனசார ஏத்துக்கிட்டு செயல்படணும். கண்டிப்பா நான் நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஆழமா இருக்கணும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்கான வழிகளை படிப்படியா கட்டமைக்கணும். பிரபஞ்சம் எல்லாரையுமே சரியான பாதையில் தான் நடத்தும். தடங்களை தவிர்த்துக்கும். என்ன அடையணுமோ அதை சிறப்பான வழியில அடைய வைக்கும். பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னா முதல்ல சிந்தனையை தெளிவுபடுத்திக்கிட்டு விஷயத்தை தெளிவா சுருக்கமா சுருக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்கணும். எனர்ஜி வைப்ரேஷனை அதிகப்படுத்திக்கிட்டு அதை அடையறதுக்கான செயல்களிலே மனசார ஈடுபடணும். பிரபஞ்சத்தை முழுமையா நம்பணும். நம்பிக்கை முழுமையாகி எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு பிரபஞ்சத்துக்கிட்டே அதை அனுப்பிடலாம். அது ஏதாவது நமக்கு அறிகுறிகள் அனுப்புதான்னு கழுகு மாதிரி கண்ணை திறந்து வச்சுட்டு வாய்ப்புகள் கிடைச்சதும் அப்படியே கவ்வி பிடிச்சிடணும். இப்படிதான் ஆசைப்பட்ட விஷயங்களை பிரபஞ்சத்துக்கிட்டே மனசார கேட்கணும். பிரபஞ்சத்து கூட எண்ணங்கள் மூலமா தான் பேசிக்கணும். முழுமையா வைக்க வேண்டியது நம்பிக்கை மட்டும்தான். ஆசைப்பட்ட விஷயத்துல தெளிவிருந்து முழுமையா நம்புனா பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் வெளியாகி நினைச்ச விஷயங்களை சீக்கிரமே அடைய முடியும். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.